வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூ போகிறாரு. இன்டர்வியூ பண்ணும்போது அந்த இன்டர்வியூ பண்ணுற கேட்குறாரு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடம் இது அப்படின்னோன்னு அவர் சொல்கிறார், என்னோடய வாழ்க்கையில் நான் முக்கியமாக கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னென்னா, எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கம்ப்ளைண்ட் பண்ணாமல் வரதை எப்படி நம்ம வந்து சந்திக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு சீன பழமொழி இருக்குது, அதில் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் வந்து வாழ்க்கையை வந்து பாதி கிணறு தான் தாண்டுவான். ஆனால் ஒருத்தன் வந்து எதை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் தன்னோட வாழ்க்கையில் கிடைக்கிறது ஒவ்வொன்றும் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒவ்வொன்றும் சேலஞ்சுன்னு அவன் பார்க்குறனோ அவன் வந்து முழு கிணறை தாண்டிடுவான்னு ஒரு ப்ராபப் இருக்குது. அதனால் நான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒருத்தங்க எந்த விஷயமும் என்னை சுற்றி இருக்கிற விஷயம் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன். நான் வந்து ஒவ்வொரு தடையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் ரொம்ப வந்து வீக்காக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து என்னோடய இயலாமையை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்னை சுற்றி இருக்கவங்க வந்து என்னோடய இயலாமை, என்னோடய வீக்னஸ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து என்னை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நான் எப்போ நான் வீக்காக என்னை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போ என்னை சுற்றி இருக்கவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக எனக்கு தெரிவாங்க. நான் வந்து அவங்கள என்னை ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன், நான் வீக்காக நினைக்கிறேன் டசன்ட் மேட்டர். அவங்க ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பர்சன் கூட இருக்கும்போது நீங்கள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சன் ஆகிறீங்கன்னு அர்த்தம். கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சேலஞ்சாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது வேறு லெவலில் இருக்க போகுது. ஓகேயா?